ஒரே ஒரு பக்கத்தை மாத்திரம், இனிமையான பக்கத்தை காமிச்சிட்டு நம்மளை யாரும் வஞ்சித்தரக்கூடாது. தயவுசெய்து அதுல மறந்துடாதீங்க. இன்னைக்கு யாராவது ஒரு கிருபை பிரசங்கியாருன்னு சொல்லி கொள்ளுகிறவங்க ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது. இந்த மாய்மால பிரசங்கியார்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க இன்னைக்கு எப்படி மாத்திட்டாங்கன்னா, பரலோகத்துக்கு போற பாதையை ஒரு ஹைவே மாதிரி மாத்திட்டாங்க, ஹை ஸ்பீட் ரயில் மாதிரி மாத்திட்டாங்க. நோ ஸ்டாப்பிங், நோ ட்ரபிள், நோ ப்ராப்ளம்ஸ், அப்படியே எல்லாம் திறந்த வாசல் தான். அப்படி கிடையாது. அவர் திறக்கிறவர் மாத்திரம் அல்ல, பூட்டுகிறவர்னு வாசிக்கிறோம். He has this dual personality in him. அவர் நன்மை மாத்திரம் இல்ல, தீமை கூட கர்த்தரால் செய்ய முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. நோவா தேவ எச்சரிப்பு பெற்றான்னு ஏன் போட்டிருக்கு? அவன் பயபக்தி உள்ளவனானான்னு ஏன் பெற்றிருக்கா? தேவனை குறித்த ஒரு சரியான புரிதல் அவனுக்கு இருந்தது. நல்லா கவனிங்க, தேவனுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை குறித்த சரியான புரிதல் நமக்கு இல்லை என்றால், we are susceptible to face these two dangers. One of these two dangers, இந்த ரெண்டு ஆபத்துகள்ல ஒரு ஆபத்து வரும். ஒன்னு we can start living with false hope. ஒரு மாயமான நம்பிக்கையில வாழ ஆரம்பித்து விடுவோம். இது என்னன்னா, தேவனை பற்றி முழுமையா அறியாவிட்டால் ஒரு மாயமான நம்பிக்கை, அதாவது எல்லாமே நல்லதுதான் நடக்கும், தேவன் எப்பவுமே எனக்கு நன்மை தான் செய்வாரு, தேவன் எதையுமே கண்டுகொள்ள மாட்டாரு, எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு, அவற்றிலிருந்து எந்த தீமையுமே வராதுன்னு சொல்ற ஒரு ஃபால்ஸ் ஹோப் நமக்குள்ள கிரியேட் ஆயிடும். இன்னொன்னு பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டா, a dangerous carelessness. எச்சரிப்பு இல்லாம வாழ்ற ஒரு வாழ்க்கை ஆபத்தான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட கட்டுக்கோப்பு இல்லாமலே வாழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்த்தர் தான் எப்பவுமே இரக்கம் உள்ளவராச்சு, எப்பவுமே கிருபை உள்ளவராச்சு, அவர்கிட்ட என்ன வந்துடும்? ஒண்ணு வராது.